Welcome to Crack Class 10 Math Series Day 3 on Unstuck Math. இன்னைக்கு Chapter 1 Relations and Functionsல இருக்க Exercise 1.1ல இருக்க Second and Third Sum பார்க்க போறோம். எப்படி step by step solve பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Already first question எப்படி step by step solve பண்ணோம் அப்படிங்கிறது சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. So second question என்ன கொடுத்திருக்காங்க? Let a equal to 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. First நமக்கு questionல என்ன கொடுத்திருக்காங்க? Set a கொடுத்திருக்காங்க. Set a ஓட values என்ன? 1, 2, 3 and set b என்ன கொடுத்திருக்காங்க? Prime numbers less than 10. அதாவது 10 குள்ள இருக்கிற prime numbers என்னென்ன? 2, 3, 5, 7. இந்த 4 numbers தான் நமக்கு prime numbers which is less than 10. So நமக்கு இப்ப set A என்னன்னு தெரியும், set B என்னன்னு தெரியும். இப்போ A cross B and B cross A கண்டுபிடிக்கலாம். First A cross B. Set A ஓட elements என்ன? 1, 2, 3 cross. Set B ஓட elements என்ன? 2, 3, 5, 7. So நம்ம இப்ப எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம்? செட் A ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸையும் செட் B ல இருக்க எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணுவோம். So first element செட் A ல இருக்க first element என்ன? 1. 1 B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next A ல இருக்க second element என்ன? 2. 2 B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் ஓடையும் பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. லாஸ்டா செட் A ல இருக்க third element என்னது? 3. அந்த 3 செட் B ல இருக்க எல்லா எலிமெண்ட் ஓடையும் பேர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. So இதுதான் A cross B ஓட value. Cartesian product of A cross B. Next B cross A கண்டுபிடிக்க போறோம். So first B என்ன? நமக்கு 2, 3, 5, 7 cross A ஓட value என்ன? 1, 2, 3. First element of B வந்து எல்லா elements of A ஓட pair பண்ண போறோம். So first element of B என்ன? 2. 2 A ல இருக்க எல்லா elements ஓடையும் pair பண்ணா நமக்கு என்ன வரும்? 2, 1, 2, 2, 2, 3. Next B ல இருக்க second element என்ன? 3. 3 A ல இருக்க எல்லா elements ஓடையும் pair பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3, 1, 3, 2, 3, 3. Next B ல இருக்க third element என்ன? 5. 5 A ல இருக்க எல்லா element ஓடையும் pair பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5, 1, 5, 2, 5, 3. Last element of B என்ன? 7. 7 A ல இருக்க எல்லா element ஓடையும் pair பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7, 1, 7, 2, 7, 3. So இதுதான் நமக்கு B cross A ஓட values. So second sum முடிஞ்சிருச்சு. அடுத்து third sumக்கு போலாம். So third sum பாருங்க, Cartesian product of B and A நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம set A and set B ஓட elements என்னென்ன அப்படின்றத find பண்ணோம். நமக்கு given என்ன? B cross A equal to minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3 and 3, 4. இதுதான் நமக்கு given. அதாவது Cartesian product of B cross A ன்னு கொடுத்துட்டாங்க. So நம்ம இப்ப coordinates of A and B கண்டுபிடிக்கணும். So B னா என்னது? நமக்கு
இப்போ இதுதான் நமக்கு ஒரு ஆர்டர்ட் பேர். இந்த ஆர்டர்ட் பேர்ல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது நமக்கு b ஓட வேல்யூ அண்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் நமக்கு எதோட வேல்யூ a ஓட வேல்யூ. அப்போ நமக்கு செட் b என்ன வரும் செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் coordinates of elements b cross a. அதாவது நமக்கு b cross a இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே நமக்கு என்னது b ஓட வேல்யூஸ். அப்ப நமக்கு வேல்யூ என்ன வரும் -2 0 3. அப்ப நமக்கு a என்ன வரும் set of all second coordinates of elements b cross a. அப்போ b cross a ல இருக்க எல்லா செகண்ட் எலிமெண்ட்டுமே நமக்கு என்னது செட் a ஓட எலிமெண்ட்ஸ். அப்போ செட் a ஓட எலிமெண்ட்ஸ் நமக்கு என்ன வரும் 3, 4. So செட் a ஓட எலிமெண்ட்ஸ் என்ன 3, 4. Thus set a equal to 3, 4 and set b equal to -2, 0, 3. So இதோட நமக்கு third question முடிஞ்சிருச்சு. I hope you find this video useful. Do subscribe, like and share this video. And in the next video, we will solve question number 4 and 5 of exercise 1.1. Thank you.